வெல்கம் டு என்டர்டெயின்மெண்ட் வேர்ல்ட் சேனல். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து திருப்பதி சாமி குடும்பம் பட ரிவ்யூ தான். இது வந்து எழுதி இயக்குனது சுரேஷ் சண்முகம். இது வந்து ஃபேமிலி ட்ராமா படம். இது வந்து ரிலீஸ் ஆச்சு வந்து August 12, 2020. இது வந்து டியூரேஷன் வந்து 134 நிமிஷம். காஸ்டிங் பார்த்தோம்னா ஐஸ்வர்யா லக்ஷ்மி, ஜஹீன், மயில்சாமி, தேவதர்ஷினி, சேட்டன் அப்படி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸ்டோரி பார்த்தோம்னா திருப்பதி சாமி வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்த ஆள். அவருக்கு வந்து வைஃப் 3 பிள்ளைகள் இருக்காங்க. என்ன தான் அவர் கேப் டிரைவராக இருந்தாலும் அவர் ஏர்ன் பண்ணுற கொஞ்சம் காசில் அவங்க ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. திடீர்னு அவருக்கு வேலை இல்லாமல் போகுது. அதுக்கப்புறம் தான் அவங்களோட ஃபேமிலி இந்த லைஃப் ஸ்டைல் டோட்டலாக மாறுது. இதுக்கிடையில் வந்து அவர்கிட்ட 2 பையன்மாரும் ஒரு இஷ்யூவில் வந்து இன்ஸ்பெக்டர் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாரு. இதுக்கிடையில் வந்து அவர் வந்து கொஞ்சம் சீனியர் போலீஸ் ஆஃபீஸரை வச்சு அவங்கள வெளியே மீட்டு கொண்டு வராரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து வைஃப் தன்னிட்டு இருக்க ஜுவல்லரி எல்லாத்தையும் விற்று வர காசு, பிள்ளைகள் படிக்கிறதுக்கு வச்சுருந்த காசு, அப்படி எல்லா காசையும் சேர்த்து வந்து அவங்கள வந்து ஓனாக ஒரு கார் வாங்குகிறாங்க புதுசாக. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. தங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கும்னு நம்பி லைஃப்பை கொண்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் எதிர்பாராத விதமாக வந்து அவர் ஒரு சவாரி போயிட்டு வரைக்கும் அவர்கிட்ட கார் வந்து காணாமல் போயிடுது. ரொம்ப அதிர்ச்சியாகிறாங்க. ஃபேமிலியும் ரொம்ப கவலைப்படுறாங்க. இதுக்கப்புறம் வந்து போலீஸ்கிட்ட கேஸ் கொடுக்க போவோம், அதுவும் எடுபடுதில்லை. அந்த பையன்மார் 2 பேரும் தேடி கண்டுபிடிச்சா ஒரு இடத்துல வந்து களவா பார்ட்ஸ் திருடி விற்கிற ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிருவாங்க தங்களோட கார் மிஸ் ஆகுமான்ட்டு. அதுக்கு கேஸ் கொடுக்க போக வந்து அதையும் போலீஸ் எடுக்க மாட்டார். பிரதம் பார்த்தா போலீஸுக்கும் அவருக்கும் நல்ல டீலிங் இருக்கும். ஸோ அவங்க வந்து எஃப்ஐஆர் பதியாத வழியாக அவங்களுக்கும் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாமல் போகும் திருப்பதி சாமிக்கு. ஸோ அவங்க ரொம்ப கவலையாக போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து படம் மிச்ச கதை வந்து அவர் வந்து தன்னோட ஃபினான்ஸ் ஸ்டேட்டஸை எப்படி திருப்பி காப்பாற்றுறாரு, என்ன மாதிரி வேலை செய்து ஃபேமிலியை காப்பாற்றுறாரு, அவர் வந்து எஃப்ஐஆர் போலீஸில் 15 எடுத்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறாரா இல்லையா, இந்த தப்பான வேலை செய்கிற போலீஸும் மற்றாலும் வந்து பிடி வர்றாங்களா இல்லையான்றது வந்து எல்லாத்தையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபுல்லாக வந்து ஃபேமிலி ஆடியன்ஸை டார்கெட் பண்ண படம் தான். ஸ்பெஷலி மிடில் கிளாஸ் ஃபேமிலி லைஃப்பை வந்து அப்படியே காட்டியிருக்காங்க கண்முன்னு. அதோட வந்து இதில் நல்ல ஃபேமிலி சென்டிமெண்ட், காமெடி, சீரியஸான சீன்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேமிலி டைப் மூவி லவர்ஸ் வந்து கண்டிப்பாக இதை நம்பி பார்க்கலாம். ஸோ இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த சேனல் மற்ற பட ரிவ்யூஸ் இந்த லிங்க்ஸும் போட்டிருக்கேன். மறக்காமல் ஃப்ரீ டைம் செக் பண்ணி பாருங்கள். அதோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் குயிக்காக கிடைக்கும். ஸோ இன்னொரு ரிவ்யூவில் உங்களை சந்திப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.